ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ரீ ப்ளீட்டிங்க்கு என்ன அயர்ன் பாக்ஸ் பெஸ்ட்டா இருக்கும்? இல்ல எந்த அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது? அப்படின்றத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஃபியூ அயர்ன் பாக்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு நான் வச்சிருக்கேன். ஸோ எதனால இந்த அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணணும்? எதனால இந்த அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது? இதுதான் நான் மெயினா சொல்லப் போறேன். இது ஒரு பிராண்ட் அட்வர்டைஸ்மென்ட் எதுவும் கிடையாது. இதுல நான் அதோட கோர் விஷயத்த மட்டும் தான் சொல்லப் போறேன். ஸோ இந்த அயர்ன் பாக்ஸ பத்தி சொல்றதுக்கு நான் டோட்டலா ஒரு ஒரு 3 அயர்ன் பாக்ஸ் அப்புறம் ஒரு 2 ஸ்டீமர் வச்சிருக்கேன். ஸோ அத உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறது நம்ம வீட்டுகள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ட்ரெடிஷனல் அயர்ன் பாக்ஸ். இந்த வெயிட்டா இருக்கும். ஆக்சுவலி டம்பிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அயர்ன் பாக்ஸ் இத வச்சு ப்ரீ ப்ளீட் பண்ணலாமா? அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த அயர்ன் பாக்ஸ் வச்சு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலாம். ஆனா அப்படியே ராவா பண்ண முடியாது. பிகாஸ் அயர்ன் மேட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அயர்ன் மேட் என்னன்னா, நீங்க Amazonல போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும். அயர்ன் மேட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நெட் மாரி ஒரு ப்ராடக்ட். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னா, ஸோ அந்த மேட் நீங்க யூஸ் பண்ணி ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது, இன்கேஸ் இந்த ஓவர் ஹீட்னால ஏதாவது அந்த சாரியோட ஸ்டெயின்ஸ் ஏதாவது மேல அயர்ன்ல ஈஸியா அந்த ஸ்டெயின்ஸ் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாரி ஒட்டாம இருக்கிறதுக்கு ஸோ அந்த காமனா ஒரு லேயர் தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ சாரியோட டேமேஜும் அது தடுக்குது. லைக் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த அயர்ன் பாக்ஸ் பர்ட்டிகுலரா நீங்க யூஸ் பண்ற ஒரு பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அயர்ன் மேட் இல்லாம கண்டிப்பா சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த அயர்ன் பாக்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அயர்ன் பாக்ஸோட இந்த சர்ஃபேஸ்ல அயர்ன் இருக்கிறதுக்கும் அண்ட் ஆல்சோ நீங்க செராமிக் இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செராமிக் ஆக்சுவலி ஹீட்ட ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணும். அயர்ன விட பெட்டரா. அண்ட் ஆல்சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு க்ளாத்ல நம்ம பண்றோம். சிந்தெடிக் கிளாத்ஸ் லைக் பாலிஸ்டர் மிக்ஸ் ஆகுற எனிதிங் லைக் ஜார்ஜெட், ஆர்கான்ஸா லைக் வாட்டெவர். ஸோ அந்த மாரி கிளாத்ஸ்ல இந்த மாரி அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது உருகும் ஆக்சுவலி. அந்த பிளாஸ்டிக்கோட தன்மை என்னது? உருகுற தன்மை இருக்கும். ஸோ அந்த மாரி உருகும். ஸோ உருகி அந்த விஷயம் இதுல ஸ்டிக் ஆன் ஆகும். ஸோ நீங்க அடுத்தது அது தெரியாம நீங்க அயர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல உருகுன அந்த போர்ஷன் இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் இதோட அந்த அயர்ன் லைக் இரும்பு ஆர் ஸ்டீல் இந்த அயர்ன் பாக்ஸோட ஒரு பெரிய மைனஸ். ஸோ நம்ம அடுத்த அயர்ன் பாக்ஸ் போலாம். அடுத்த அயர்ன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஸ்டீல் தான். லைக் அதுவும் லைக் ஸ்டீல் ஆர் அயர்ன் ஃபினிஷ்ல இருக்கிறது தான். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு செராமிக் கோட்டிங் இருக்கு. ஸோ அது கம்பேரிட்டிவ்லி சேஃபர் தேன் த ப்ரீவியஸ் ஒன். இந்த அயர்ன் பாக்ஸ் தான் நான் சொன்னேன். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா, இது பேசிக்கா இது லைக் இது ஒரு ஸ்டீமர் அயர்ன் பாக்ஸ் அண்ட் ஆல்சோ இதுல செராமிக்கோட கோட்டிங் இருக்கு. ஸோ இது இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்டிக்கினஸ் இதுல கம்மியா தான் பிடிக்கும். நீங்க கம்பேரிங் டு லைக் ஒரு ஸ்டீல் அயர்ன் பாக்ஸ்ல பிடிக்கிற அளவுக்கு இதுல அந்த ஸ்டிக்கினஸ் பிடிக்காது. பட் இதுவுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அயர்ன் பாக்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒர்க் எல்லாம் இதுல பண்ண முடியும். ஆக்சுவலி நான் மேட் யூஸ் பண்ணாம இதுல பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அயர்ன் பாக்ஸ். இது மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட மெயின் அயர்ன் பாக்ஸ்க்கு வரும். இது நம்மளோட பிலிப்ஸோடது. நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய சாரி டைப்பிஸ்ட் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பிலிப்ஸோட ஈஸி ஸ்பீட் பிளஸ் அயர்ன் பாக்ஸ். பட் இது கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. ப்ரீ பிளேட்டிங் எல்லாம் வரும்போது. ஏன்னா இது ஃபுல்லி செராமிக். அதனால அது ஒரு பிளஸ் நமக்கு. அண்ட் ஸ்டிக்கி ஆகும். நம்ம பயப்பட வேணாம். கொஞ்சம் நம்ம தைரியமா ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபினிஷிங்கும் ஓரளவுக்கு ப்ராப்பராகவே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டீமர்ஸ் பார்க்க போறோம். ஸ்டீமர்ஸ் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இப்போ பார்க்குறோம். இது பிலிப்ஸோட ஈஸி டச் பிளஸ் ஸ்டீமர். ஸோ இது அதோட வாட்டர் ஸ்டோரேஜ். இந்த ஸ்டீமர் பார்த்தீங்கன்னா, இது பிலிப்ஸோடது. இந்த ஒர்க் இருக்கிற சாரீஸ் லைக் ஒரு பீட் ஒர்க் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது ஸோ இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதில் நம்ம ரெகுலர் அயர்ன் பாக்ஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. எல்லாம் க்ரஷ் ஆகிடும். இல்லை வேறு டேமேஜஸ் வரும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்டீமர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் இது இன்டோர் யூஸுக்காக இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம ஏதாவது ட்ராவல் போகிறோம், ஏதாவது ஷூட் வெளியே அப்படி போகும்போது நமக்கு ஆக்சுவலி ஒரு கம்ஃபர்டபுளாக ஹேண்டியாக ஒரு ஸ்டீமர் தேவை. ஸோ அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த சின்ன குட்டி ஸ்டீமர் நாங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி. அந்த குட்டியாக கொஞ்சம் தான் தண்ணி ஃபில் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த ஸ்டீமரில் நிறைய தண்ணி ஃபில் பண்ண முடியும். பர்டிகுலர்லி டிசைனர் சாரீஸுக்கெல்லாம் ஸ்டீமர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அயர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு அயர்ன் பாக்ஸில் மெயினாக பார்த்தது. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அண்ட் ஆல்சோ நம்மக்கிட்ட சாரி ப்ரீ ப்ளீட்டிங் கோர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க ₹249 பே பண்ணி கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரிமைனிங் டீட்டெயில்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. தேங்க்யூ.